Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல cauliflower வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு cauliflower எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணில நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ குழம்பு பண்றதுக்கு மசாலா அரைச்சிக்கிறதுக்கு வதக்கிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூடயே வந்து சின்ன பீஸ் இஞ்சி 3 வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கருப்பு பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ண தேவையில்லை, 1/4 மூடிக்கும் குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது தான் குழம்புல இந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்குங்க. நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கியாச்சு. இப்போ இது சூடு ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. பாருங்கள், இந்த வதக்குனது சூடானோடனே இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இதில் உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியுதுங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொடியாக நறுக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடயே வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்.
பாருங்கள் காலிஃப்ளவர் குழம்பு வந்து காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதனால் இப்போ சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு கிளறிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.